மகேஸ்வரி, ஒரு நிமிஷம். என்ன மகேஸ்வரி இது? தினமும் ஒரு பூசணிக்காவா? நான் இன்னைக்கு நேத்தா பாடிட்டு இருக்கேன். ஒரு வருஷமா பாடிட்டு இருக்கேன். நீங்க ஒரு நாளைக்கு மேடையில பாடினீங்கன்னா 1000 கண்ணு உங்களை ஒத்து பாக்குது. அதுல எது நல்ல கண்ணு எது கொள்ளி கண்ணுன்னு யாருக்கு தெரியும்? அதான் இருங்க. அசையாம நில்லுங்க. ஓ ஓகே ஓகே. பாத்துமா, கை சுடுக்கி போகுங்க. மகேஸ்வரி, இருக்கிறது ஒரு கொட்டு தான், மேல கொட்டிடாத. அதெல்லாம் என்ன ஆகுது, பேசாம இருங்க. சரி, பூசணிக்காய் சீசன் இருக்கிறதால பூசணிக்காய் வாங்கி தூக்கி போட்டு உடைச்சிட்டேன். அப்படி இல்லன்னா என்ன பண்ணுவ? பூசணிக்காய் இல்லன்னா என்ன, உங்களே சுத்தி தூக்கி போட்டு உடைச்சிட வேண்டியதுதான். நீ செஞ்சாலும் செய்வமா? அப்புறம் ராஜா 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 அழாதரா. மகேஸ்வரி, அழாதுப்பா, அழாது. அழாது கண்ணு. என்ன பண்றீங்க? என்னம்மா இது? புள்ளைய போய் கண்ணுக்குட்டி கட்டுற மாதிரி இல்ல கட்டி வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க காலையிலே கச்சேரி அது இதுன்னு வெளியே போயிடுறீங்க. இவனை கீழே விட்டுட்டு என்னால ஒரு வேலையும் செய்ய முடியல. எல்லாத்தையும் இழுத்து எடுத்து போட்டு உடைக்கிறான். உடைக்கிறேனா? டிவில இப்பவே போட ஆரம்பிச்சிட்டான் தெரியுமா? ஓ, ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு கயிறு வச்சிருக்கேன். அடேங்க. ஏய் பாஸ், நீ ஒண்ணு கவலைப்படாத பாஸ். அம்மா ஒரு நாள் இதே மாதிரி கையில வச்சு கட்டிடுவோம். ஏன் தம்பி அழுகுற? சாப்பாடு கொடுக்காதீங்க. பாலே குடிக்க மாட்டேன்றான். சாம்பார் நல்லா இல்லையா? இந்த ஊருக்கு காரம். ஐயோ. யாரு? என்னக்கா? ஒரு டம்ளர் பால் இருந்தா குடுமா. கொடுங்க, தரேன். இந்தாங்கக்கா. ஆமா, என்ன நீங்க படுத்திருக்க, உங்க வீட்டுக்காரர் உள்ள படுத்திருக்காரு? என்ன 3 நாள் லீவா? சிச்சி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. போன மாசம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு இல்லையா, அவரும் நானும் திருப்பதி வர்றதா வேண்டிக்கிட்டோம். அதான் கொஞ்ச நாள் தள்ளி தள்ளி. பாத்துமா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஆம்பளைங்களை நம்பவே கூடாது. எதுக்கும் உங்க வீட்டுக்கார ரூமுக்கு வெளியே தாப்பால் போட்டு படு. வரேன். ஐயோ, ஐயோ. தம்பி தூக்கிட்டு இருக்கால. என்னங்க நீங்க? ஒரு தடவை நீங்க பிறந்து படுத்தீங்கன்னா குழந்தைக்கு இது என்ன வருது? என்ன ஆகும்? அப்பளம் மாதிரி ஆயிடுவான். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, போமா. பாத்து, குழந்தை பத்திரம். குழந்தை பத்திர போறீங்க, ஜாகிரதை. தூங்க விட மாட்டீங்களா? தலை குடிச்சியா? குளிச்சுனா ட்ரையர் போட்டு காய வைக்க வேண்டியதானே? இப்படி ஏற துணி தலை சுத்தோட ஈஸ்டபிள். அதெல்லாம் இருக்கட்டும். காலையில ஏன் இப்படி பண்றீங்க? நான் என்ன பண்ணேன்? நீங்க வீட்டை விட்டே வெளியில இல்லையாமா? காலையில யாராச்சும் இப்படி பாட்டு போடுவாங்க? போய் இந்த பாட்டை சொல்றியா? இது என்ன தப்பு? நேற்று ராத்திரி அம்மா தூக்கம் போச்சு. அது நைட் அப்படி சொல்ல முடியும்? விடிஞ்சிருந்துச்சா சொல்ல முடியும்? காலையில
போடுறதுக்கு உங்களுக்கு வேற பாட்டே கிடைக்கலையா? இன்னொரு பாட்டு இருக்கு, அது நிலா காயுதே நேரம் நல்ல நேரம், நைட்டு போலான்னு வச்சிருக்கேன். பத்து இது நிறுத்துங்க. இது நிறுத்துறதா? ஆமா. அம்மா, வீட்டுக்கு வாடகைக்கு வரவங்கிட்ட வீட்டு ஓனர் தான் அந்த பாட்டு கேட்காத இந்த பாட்டு கேட்காத கண்டிஷன் போடுவேன். நீ வாடகைக்கு வந்து ஹவுஸ் ஓனர் எங்கிட்ட கண்டிஷன் போறியா? அது இல்லடா. ரொம்ப பேசினா வாடகை ஏத்திடுவேன். போ போ. பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு பாட்டை கேட்டு மூடோட வந்து தகராறு வந்து போறா. நம்ம வீட்டுக்காரு பொழுது சாயறதுக்கு முன்னாடியே தூங்கிடுறா. பொழுது விடுஞ்சதுக்கு அப்புறம் எந்திரிக்க மாட்டேங்கிறா. என்னமோ எந்திரிச்சியா? இந்தாங்க காபி. அட, காலையில எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி காபி போடுன்னு சொல்ற வாய் காபி குடிங்குதே, என்ன விஷயம்? இன்னைக்கு தேதி 1, முதல்ல போய் வாடகை வசூல் பண்ணிட்டு வாங்க. அதானே பார்த்தேன். வசூலுக்கு போறோமா? ஆமா. நீயே காப்பியை வச்சிரு, போய் வசூலான வந்து குடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நொந்து நூலா போனா எவன் வாடகை தருவான்? நல்ல தெம்பா போங்க, அப்பதான் வாடகை வசூல் பண்ண முடியும். நான் என்ன மார்க்கெட்ல மாமூல் வசூல் பண்ண போறேன்? விட்டா 2 அடியால் அனுப்ப போட்டிருக்கேன். ஆமா. வாடா சைதாப்பேட்டை சாக்ரட்டிஸ், 2 நாளா எங்கேயா போன? நீ வராம எங்க வீட்டு கக்கூசர் நானே கிளீன் பண்ணிய. எப்படியா கழுவுறீங்க? 2 நாள் என்னால கழுவ முடியல. 2000 வருஷமா கழுவுறீங்களா? இதுல என்னங்க தப்பு இருக்கு? நீங்க சாப்பிடுற பிளேட் நீங்க தானே கழுவுறீங்க. நீங்க டீ குடிச்சா டம்ளர் நீங்க தானே கழுவுறீங்க. இதை நீங்க யூஸ் பண்ற கக்கூஸ் தானே, அதை நீங்க கழுவுறதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி போடுறா. இப்ப பழையர் பதில் சொல்றீங்களே, இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா இந்நேரம் கோட்டு சுட்டா அலையலாம்ல. போ உள்ள போய் செய்யற கழுவை. கொல்ல பக்கமா போடா. ஏன் என்னங்க பாத்ரூம் கழுவுறோன்னு போய் 2 நாளா நான் தான் நம்ம வீட்டு கக்கூஸ் கழுவுனேன். அதுக்காக நானும் கொல்லப்புறம் வர முடியுமா? ஐயோ, என்னடி பேசிட்டு நீ? அவன் செவ்வாய் கிரகத்துல போய் பால் காய்ச்சி கிரக பிரவேசம் நடத்திட்டா முன்னாடி போ பின்னாடி போடா. ஏய், தட்டை சாப்பிட்டு அப்படியே அதையும் கழுவி வச்சிடறா. எனக்கு வாச்சுது. எனக்கு வாச்சது மட்டும் என்ன? ஆச்சலே அப்படிதான். இங்க தானே வச்சிருந்தேன். ஏண்டி ரம்பா, இங்க பிஸ்கட் பாக்கெட் வச்சிருந்தேன். எங்கம்மா? அண்ணன் தாம்மா எடுத்தா. ஏறமாடு வாங்க. இவ்வளவு நேரத்துல தானே வச்சிருந்தேன். எப்படி ஐட்டி எடுத்து தொலைஞ்சு சனினே? நான் வளர்க்கிறேனே மாமி. வெறுப்பு பிஞ்சிரும் நாயே. போடா. மூஞ்சிய பாரு அனுமாரு. ஐயோ, என்னம்மா வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. எங்க ஆசிரம தலைவர்? இப்ப வந்துரும் அது. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். இருக்கிற பாப்புலேஷன் பத்தாதாயா? ஏயா சரியா உங்க வீட்டு மீட்டர் மட்டும் கரண்ட் சார்ஜே காட்ட மாட்டேங்குது. நாயுடு, நான் சாயங்காலம் 6 மணிக்கு அப்புறம் கரண்ட பெரும்பாலும் யூஸ் பண்றது இல்ல. அது பார்த்தாலே தெரியுதோ, மனுஷன் கால் வச்சு நடக்க முடியாத அளவுக்கு வதன்னு கிடக்க. ஐயோ, சொல்றேன்னு தப்பா நினைக்காத. எல்லா வீட்லயும் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி போட்டிருப்பான், ஒரு தையல் மிஷின் வாங்கி போட்டிருப்பான். நீ ஒரு புள்ள பேக்கிற மிஷின் வாங்கி போட்டு வதன்னு பெத்தல்றே. இந்த ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதா? நாயுடு, உம்மால முடியல சும்மா இருக்க வேண்டியதானே? அனாவசியமா என்ன எழுக்கிறீரு? நான் என்ன இப்ப என்னங்கிறேன்? வாடகை பணம் தரு. அடுத்த வாரம் தந்துடுறேன் நாயுடு. மரியாதையா வாடகை பணத்தை கொடுத்துரு, இல்ல புள்ள குட்டியெல்லாம் தூக்கி வெளியில வச்சிருவேன். இன்னது வாடிக்கையா வீட்டுக்காரங்க எல்லாம் பெட்டி படுக்க தானே தூக்கி எறியாமாங்க? ஆமா, எவன் வீட்டுல என்ன இருக்கோ அதை தாட தூக்கி எறிய முடியும். இப்ப கொடுக்க புரியா இது 3 நம்பர் கிலோ வை. ஐயோ, இந்த பால் கணக்கு பலசர கணக்கு ஒரு 500 ரூபா வச்சிருந்தேன். இந்தா. கல்பனா, உங்ககிட்ட நான் ரொம்ப நாளும் ஒண்ணு கேட்கணும்னு இருக்கேன். எதுவா இருந்தாலும் கேளுங்க. நீ ஏன் இன்னும் கல்யாணமே பண்ணிக்காம இருக்க? என் கூட இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரியுதா? என்னமா நீ கை குழந்தையில இருந்து கற்பத்துல இருக்கிற குழந்தை வரைக்கும் அவர்தான் சூப்பர் ஸ்டார்னு தெரியும். என்ன விஷயம்? அவர் கூட சேர்ந்து நான் 4 படத்துல நடிச்சிருக்கேன். இது நான் ஒரு படம் ஒண்ணு கூட விடாம பாத்திருக்கேன். ஒரு படத்துல கூட பார்த்தா ஞாபகமே இல்லையே. பேக்ரவுண்ட்ல இருப்பேன். ஓ, பேக்ரவுண்டா? அதுக்கு என்ன இப்போ? அவரை நான் லவ் பண்ணேன். அவரு ஒரு நாள் என்ன தங்கச்சி நல்லா இருக்கியாமான்னு கேட்டுட்டாரு. அப்பவே என் காதல் கோட்டை இடிஞ்சு தூள் தூள் ஆயிடுச்சு. பா, சூப்பர் ஸ்டார் ஐயா, நீங்க தெய்வம் மாதிரி என் நெஞ்சில பால வாத்தீங்க. எதிர்காலத்துல வாழ்க்கையில நாயுடன் ஒரு கேரக்டர் கிராஸ் பண்ணுகிற தெரிஞ்சுட்டு அவர் உன்னை தங்கச்சிட்டு இருக்காரு. நீங்க நல்லா இருக்கணும். கல்பனா, நானும் நீ என்ன சித்தப்பானோ
அங்கிள்னோ கூப்பிடுறதுக்கு முன்னாடி என் மனசுல இருக்கிற விஷயத்த சொல்லட்டுமா? என்ன? நானும் ஒண்ணு நினைச்சு மனசுல ஒரு காதல் கோட்டையை கட்டிட்டு இருக்கேன். கட்டி முடிச்சிட்டீங்களா? இல்ல இப்பதான் கடைக்கால் போட்டிருக்கேன். கார்பெண்டர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் நானும் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். கதவை சாத்திட்டு வந்துட்டுமா? இல்ல, கல் கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். கேட்காமல இருக்க போறேன். கேள்றா ராஜா. பால்காரனுக்கு 200 ரூபாய் பாக்கி. நீங்க தர வேண்டாம், என் ப்ராப்ளத்தை சொன்னேன். நான் தருவேன். புடவைக்காரனுக்கு 200 ரூபாய் பாக்கி. நீங்க தர வேண்டாம், என் problem- இல்ல நான் தருவேன். கை செலவுக்கு நீங்க தர வேண்டாம். இந்த 100 ரூபாய் கொடுவேன். என்ன ஒண்ணு போற வச்சுக்க. அப்புறம் என்ன மேட்ரு ஓவர். இடத்த காலி பண்றீங்களா? நான் குளிக்கணும். கல்பனா, ஐ லவ் யூ. போட லூசு. உண்டா? பரிசே, கல்பனா மாதிரி கல்யாணம் ஆகிற கண்டி பொண்ணுகள் கூட காம விடுறது. நீ வாடி இப்படி பேர் பாடியோட இருந்தா அது எப்படி கூச்சமெல்லாம் வெளியே போக வரா? சொல்லுறது போறியா? எங்க வாடகை? பென்ஷன் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன், வரல. வந்த உடனே கொடுத்துடுறேங்க. அட போயா, நம்ம நாட்டுல சம்பளமே ஒன்னாந்தே ஒழுங்கா தர மாட்டான். பென்ஷன் நம்பி வாடகைக்கு வேற வீடு எடுத்துட்டியா? இதை வேற ஒழுங்கா வாடகை கூட இல்ல வீட்டை காலி பண்ண. என்ன சொல்றாங்க? வீட்டை உங்க 2 பேருக்கு எழுதி வச்சு நான் பிச்சை எடுக்கலாம்னு இருக்கேன். அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அவங்கள போய் வம்பளத்துட்டு இருக்கீங்க? வாடகையே தரும். இந்தாங்க. என்னடா ஜாஸ்தியா இருக்கு? என் வீட்டு வாடகை கரண்ட் பில்லு, பெரிய ஒரு வீட்டு வாடகை கரண்ட் பில்லு. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, போன மாசம் இந்த ஆளுக்கு நீதான் வாடகை கொடுத்த, இந்த மாசம் கொடுக்குற. அன்னைக்கு என்னடான்னா அந்த புள்ள வீட்டுக்காரன் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன். பணம் எல்லாம் திரும்பி ஐயே இதெல்லாம் திரும்ப வரும்னு நினைச்சு நான் கொடுக்கல. ஏதோ என்கிட்ட இருந்துச்சு கொடுத்த அவ்வளவுதான். அப்ப நீ அவ்வளவுதான். என்ன இப்படி வாரி வாரி வளர்க்கறனால இவனுக்கு எல்லாம் தலையை தூக்கி வச்சு ஆடுவான்னு பாக்குறியா? இல்ல இப்படி தானம் தரம் பண்றதுனால செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துல போய் செட்டில் ஆகலாம்னு பாக்குறியா? அண்ணே, செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போறோமா நரகத்துக்கு போறோமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது நம்மளால முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு உதவி செஞ்சா வாழ்ற காலத்துல சொர்க்கத்தை பார்த்தலாம் பாருங்க. வாழ்ற காலத்திலேயே சொர்க்கத்தை பார்க்கணுமா? ஐயா. அது கல்பனா மாதிரி ஒரு கண்ணி பண்ண கேர்ள்ஃபிரெண்டா வச்சா பார்த்தாதா? சொர்க்கத்தினுடைய நோக்கம் காரணம் தெரியுமே. எது காசு செலவு பண்ணும்? ஆனந்தா, நான் உனக்கு சொல்றேன், தப்பா நினைக்காத. என்ன? நல்லவனா இருக்கலாம், ஆனா உன்னை மாதிரி கேனையனா இருக்க கூடாது. அண்ணே, உங்களை விட என்ன கேனையன்னு சொன்னா கூட அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தையே சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அது என்னால முடியாது. அட்லீஸ்ட் நம்ம வாழ்ற காம்பவுண்டாவது சந்தோஷமா இருக்கட்டுமே. அருமையான பாலிசி. பட் ஒன் திங் மை பாய். எஸ் டாடி. இது பாரு, ஏசுநாதரையே 30 காசுக்கு காட்டி கொடுத்த முள்ள மாதிரி உலகுது. அப்புறம் இஷ்டம். சரிண்ணே. Shamila, please come to the room. எக்ஸ்கியூஸ் மீ சார். Yes. சார். Oh, இந்த பொண்ணுக்கு அக்ரிமெண்ட் போட்டாச்சா? போட்டாச்சு சார். நாளை காலையில் எல்லாரும் ப்ரோக்ராம் சொல்லிருக்கேன். ஓகே சார். இந்த பொண்ணு நாளை காலையில் செட்டில் இருக்கணும். ஓ, வெரி குட் மார்னிங். ஸ்கில்ஸ்லாம் பார்த்து போட்டிமா? வெரி நைஸ், பியூட்டிஃபுல். தேங்க் யூ சார். நானோ நான் தான் உனக்கு தேங்க் பண்ணணும். இவ்வளவு நாளா ஒரு நல்ல மாடல் கிடைக்காம ஆட்லாம் தள்ளி போயிட்டே இருந்தது. லக்கிலி ஐ காட் யூ. பிஏ கிட்ட 5000 rupees செக் கொடுத்துருக்கேன், வாங்கிக்கோங்க. பேமெண்ட்லாம் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். போ நான் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன். ஓகே சார். இப்போ என் ஃபேமிலி இருக்கிற சூழ்நிலையில இந்த 5000 ரூபாய் 5 லட்சம் ரூபாய் மாதிரி. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வரேன். ஓகேம்மா. ஹலோ. ஹலோ. ஹாய். இந்தாங்க உங்க செக். தேங்க்ஸ். வெளியில அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு நாள் ஃப்ரீயா பேசுறேன். இப்ப மட்டும் என்ன பணம் கட்டியா பேசிட்டு இருக்கீங்க? பாய். பாய். ஏன்பா இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? இல்லம்மா, ஆபீஸ் முடிகிற டைம் ஆயிடுச்சே. நீ எப்படி வந்துருவேன்னு இங்க நின்னுட்டு இருந்தேன். சரி போலாம்ப்பா. அப்பா 5000 ரூபாய்க்கு செக் கொடுத்துருக்காங்க. நாளை காலையில பேங்க்குக்கு போயிட்டு வந்து முதல்ல வீட்டு வாடகையை செட்டில் பண்ணணும். மிச்சம் இருக்கிற பணத்தை மளிகை கடைக்காரனு கொடுக்கணும். அப்பா என்னாச்சுப்பா? இல்லம்மா, நான் சுமக்க வேண்டிய சுமையெல்லாம் நீ சுமந்துட்டு இருக்கிய, அதான். என்னப்பா, நான் பொண்ணா பிறக்காம பையனா பிறந்திருந்தா இது என் கடமை இல்லையா? நான் அப்படித்தான்ப்பா நினைச்சிட்டு இருக்கேன். வாங்கப்பா போலாம். வாங்க.
புலி ஆட்டை பிடிக்கும் பூனை